சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. கொன்னிட வேண்டியது. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. இல்லைன்னா எனக்கு உங்க ஹீரோஸ்க்கும் என்ன வித்தியாசம்? அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? யாருக்கு ரசிகர்கள் அதிகம்? வசூல்ல யாரு முதல் இடத்துல இருக்கிறது? யாரு உச்சத்துல மேல இருக்கிறது? இப்படிலாம் சண்டை போட்டீங்கல்ல. இப்ப சொல்லுங்க, தாதா ஃபேனோட அப்பா அம்மாவை முதல்ல மேல அனுப்பலாமா? இல்ல ராசா ஃபேனோட புண்டாட்டிய முதல்ல மேல அனுப்பலாமா? என்ன மச்சான் பண்ற? என்னடா நடக்குதுங்க? எதுக்கு பாரபட்சம்? கோலம் புரியுது. கொஞ்சம் சார். டேய் ஏய் தூப்பறா. ஆம்பளை யாரோ முகத்தை காட்டுறான். குடும்பமே எல்லாம் பண்ணிட்டு அவனை துண்டு துண்டா வெட்டிடுறேன்டா. கணேஷ், இவ யாரு என்னன்னு உடனே ட்ராக் பண்ணுங்க. செத்துட்டாங்க. எங்க உங்க ராசா? எங்க உங்க தாத்தா? இவங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? நான் சொன்னதை அவங்களால பண்ணிருக்கவே முடியாத? கண்டிப்பா முடியும். ஆனா ஏன் பண்ணல? என்ன செத்தவங்க அவங்க அப்பா அம்மா இல்ல, அவங்க பொண்டாட்டி இல்லை. நீயும் உன் குடும்பமும் அவங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை. அதே முதல் தான் உனக்கும். நீ எங்கேயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கேயோ அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணித்து நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு ஏன்னா பைத்தியக்காரர்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நாம் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமைத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளைக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது எவனை பத்தியாவது பெருமையா பேசி அவனை புகழ்ந்து அவனுக்காக சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை நாய் மாதிரி வாழ். ஆனா அவனுக்கு நம்மளை யாருன்னு கூட தெரியாது. ஏண்டா தெரியாம தான் கேட்கிறேன். நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவேன். ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் அடிச்சு சம்பாதிச்ச கார் பங்களான்னு போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிற்ப. ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலையும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா உன்னை செருப்பாலேயே அடிச்சு தொடுத்துவான். அப்பா, தாதா நம்மள வீட்டுல சேர்த்து பாராப்பா. செருப்படி
நமக்கு எப்பவும் எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஐயோ தோனி வேற லெவல், ஐயோ இசைன் கடவுள், அவர் பேண்ட்டை அவரே போட்டுக்கிறாரு, அவர் சோத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டியை அவரே கழுவிக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. சை பார், எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தங்கிட்ட இவர் தான் சச்சின் பெரிய லெஜெண்ட் சொல்லியிருந்தா அவன் யாருதுன்னு கேட்டிருப்பான். கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தன் நல்லா விளையாடுறான்னா அவன் அந்த விளையாட்டை நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் உடனே லெஜெண்ட் கடவுள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. ஒருத்தன் உசிரை ஒருத்தன் காப்பாத்தினா அவன் ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவன் ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினானா அவன் ஹீரோ. மற்றதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரியே ஒரு நடிகர் கடுமையாகி வாழ்க்கையை தொலைச்சவன் தான். 15 வயசுல ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தேன். அவர் நடித்த எல்லா படத்தையும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துருவேன். அவரை பற்றி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சிருவேன். அவ்வளோ வெறி. புள்ள குட்டி பார்க்கல, பொண்டாட்டி பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல. ஒரு நாள் அவருக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். பின்னும் தலையில் அடி, இந்த முட்டி உடைஞ்சு போச்சு. என்னை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காங்க. என்னை குணமாக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட காசு இல்லை, நான் தான் எதுவுமே பண்ணலையே. என் பொண்டாட்டி என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கா. வேற வழியே இல்லாம தன் உடம்பை வித்து என்ன காப்பாத்தினான். எங்க அப்பா சித்தப்பா ஒரு பணத்தை எடுக்கிறது கூட என்கிட்ட பைசா இல்லை. எனக்கு பிடிச்ச நடிகர் வீட்டு வாசலுக்கு போய் பிச்சைக்கார மாதிரி நின்ன. என்ன பார்த்துட்டு அவரு அப்படின்னு பரிதாபப்பட்டுக்கிட்டே போயிட்டார். என் பையன் சமீபத்தில் தாதா ரசிகர்களுக்கும் ராசா ரசிகர்களுக்கும் நடந்த கோஷ்டி முதல்ல கத்தியால குத்துப்பட்டு செத்து போயிட்டான். சந்தோஷமா இருக்கு தம்பி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கொள்ளி வைக்க போறேன். எப்படா அவனுக்கு கொள்ளி வைக்க போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். எடுங்க, போட்டோ எடுத்துங்க, எடுத்துங்க. 2 நாள் நியூஸில் வந்தது. 3ஆவது நாள் அவன் செத்து போன நியூஸும் செத்து போயிடுச்சு. எனக்கு உங்கள் மேலெல்லாம் கோபம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன, தியேட்டரில் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது, புற்றுநோய் உருவாக்கும்னு போடுறதை பார்த்துட்டு படம் முடிஞ்சோன்னா வெளியே போய் சிகரெட் பிடிக்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தான் நான் சொல்கிறதும். ஆனால் யாராவது ஒருத்தன் திருந்துவான்ல, அது போதும். உங்கள் அப்பா அம்மாவை நான் கொல்லலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இனிமேலாவது அடுத்தவனுக்கு பேனர் கட்டுறதை விட்டுட்டு உங்கள் புள்ள குட்டிங்களை நல்லா படிக்க வைங்க. உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்க.